அவர் மக்களை நம்பல, ஓட்டு மெஷின் நம்பி இருக்கிறாரு. அதை மாத்துன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. அதுல ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண போறாரா? அமெரிக்காவில வந்து வாக்குச்சீட்டு, ஆஸ்திரேலியாவில வாக்குச்சீட்டு, இங்கிலாந்துல வாக்குச்சீட்டு, பிரான்ஸ்ல வாக்குச்சீட்டு, ஜெர்மனில வாக்குச்சீட்டு. ஏன் இந்தியாவில வாக்குச்சீட்டு வேணும்? அமெரிக்காவில வந்து வாக்குச்சீட்டு, ஆஸ்திரேலியாவில வாக்குச்சீட்டு, இங்கிலாந்துல வாக்குச்சீட்டு, பிரான்ஸ்ல வாக்குச்சீட்டு, ஜெர்மனில வாக்குச்சீட்டு. ஏன் இந்தியாவில வாக்குச்சீட்டு வேணும்? இந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு 10 வருஷம் கழிச்சு வந்து இங்க அடிக்கல் நாட்டிட்டு பிரதமர் வந்து பெருமையா பேசுகிறார். அங்க இருக்க இந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை 25 கோடி 50 கோடி என்று சட்டமன்ற உறுப்பினர் விலையை கொடுத்து அந்த ஆட்சியை கலைத்து ஆட்சி அமைக்கணும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை. பிரதமருக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன் உங்கள் மூலமாக. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன் பிரதமர் அலுவலகத்தில். அதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது 2013ஆம் ஆண்டு. ராக்கெட் ஏவுதளம் கட்டுவதற்காக குலசேகரப்பட்டினத்துக்கு ஒப்புதலை நான் கொடுத்தேன், நான் அமைச்சராக கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, மகேந்திரகிரியை ஒரு தனி மண்டலமாக ஆக்கினோம். அது திருவனந்தபுரத்து கூட இருந்தது. மகேந்திரகிரியை தனி மண்டலமாக ஆக்கினோம். கிரைஜானிக்கு என்ஜின் ஒண்ணு இருக்கு. அந்த கிரைஜானிக் என்ஜின் என்னன்னு சொன்னா உந்து சக்தியை கொடுக்கின்ற என்ஜின். ரஷ்யா நமக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. நான் அமைச்சராக இருக்கும்போது மகேந்திரகிரியிலிருந்து வெற்றிகரமாக கிரைஜானிக் என்ஜினை நாம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்தோம். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்து அது இப்பொழுது அந்த கிரைஜானிக் என்ஜின் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு 10 வருஷம் கழிச்சு வந்து இங்க அடிக்கல் நாட்டிட்டு பிரதமர் வந்து பெருமையா பேசுகிறார். இந்த விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியா முன்னணியில் இருக்குதுன்னு சொல்லி செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறது எங்க ஆட்சியில, அது போய் சேர்ந்தது 1 வருஷம் கழிச்சு மோடி ஆட்சியில. அதுக்கு அதனுடைய பேரு, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் செய்த சாதனைகளை எல்லாம் மோடி தன்னுடைய சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுல இருந்து மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்டு மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும், மதத்தின் பேரால ஆட்சி செய்ய வேண்டும், வளர்ச்சியை பற்றி கவலை இல்லை, மத கலவரத்தை உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர்கள் வெற்றி பெறாத மாநிலங்களில் அங்க இருக்கின்ற ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை 25 கோடி 50 கோடி என்று சட்டமன்ற உறுப்பினர் விலையை கொடுத்து அந்த ஆட்சியை கலைத்து ஆட்சி அமைக்கணும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை. ஆனா இந்த தேர்தல் அது நடக்காது. அது காரணம் என்னன்னு சொன்னா இந்தியா கூட்டணி வலுவாகி வருகிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பீகார் மாநிலத்தில் லல்லு பிரசாத் யாதவோடு ஒப்பந்தம் முடிந்திருக்கு. அதே போல ஆம் ஆத்மி பார்ட்டியோட டெல்லியில ஒப்பந்தம் ஆயிருக்கு, குஜராத்தில் ஒப்பந்தம் ஆயிருக்கு, கோவாவில் ஒப்பந்தம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹரியானாவிலும் ஒப்பந்தம் ஆயிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சியோட உத்தவ் தாக்கரே கட்சியோடையும் சரத்பவார் கட்சியோட ஒப்பந்தம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இப்ப எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து ஒருங்கிணைந்து வரோம். இப்ப மம்தா பானர்ஜி அம்மையார் கூட பேசிட்டு இருக்கோம். அதனால 28 கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போறோம். அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய வீழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. அதனால்தான் பிரதமர் அவர்கள் தடம் புரண்டு பேசுகிறார். கட்சிகளை எல்லாம் தரக்குறைவாக பேசுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பிரதமர் வராரு, மதுரை கோயிலுக்கு வராரு, மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்கணும்னு வராரு. பிரதமருக்கு வர்றதுக்கு உரிமை உண்டு. ஆனால் வரும்போது கடைகளை சாற்றுவதும், கோயில்ல யாரும் எந்த பக்தரும் போகக்கூடாதுன்னு சொல்வதும், யாரையும் உள்ளே கூடாததும் இது ஒரு அராஜக செயல். அவரும் ஒரு பிரதமர் வந்து இந்த நாட்டுடைய தலை குடிமகன், அவர் வந்து தரிசனம் செய்யலாம். கடந்த காலங்களில் தலைவர் ராஜீவ் காந்தி வந்திருக்கிறாரு, அதுக்கு முன்ன இந்திரா காந்தி அம்மையார் வந்திருக்கிறாங்க, பல பிரதமர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்க வருவாங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் போயிடுவாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த தடைகள்லாம் இருக்கும். ஆனா 2 நாட்கள் மதுரை மக்கள் அவதிப்படுகின்ற வகையில கடைகள்லாம் மூடி, வாகனங்கள் செல்ல முடியாத அளவுல, மக்கள் நடமாட முடியாத அளவுல, இவர் என்ன பிரம்மாவா நரேந்திர மோடி? அவருக்காக இவ்வளவு பாதுகாப்பு எதுக்கு? அதாவது ஒரு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்களை துன்புறுத்தி ஒரு பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மதுரை மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். அவர் வராரு, சாமி கும்பிடுறாரு, போறாரு, 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதற்காக 2 நாட்கள் இந்த மக்களை அவதிப்பட வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது அதாவது இப்பொழுது
பட்டவர்த்தனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அந்த பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். எதற்கு காரணம் சொன்னா, இந்த பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர ஒரு கட்சி வரல. இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு கட்சி கூட பாரதிய ஜனதா கூட கூட்டணி கட்சி வரல. ஆனா எங்க இந்தியா கூட்டணிக்கு 28 கட்சி வந்துருக்காங்க. உத்தரப்பிரதேசல வந்து அகிலேஷ் யாதவ் கூட ஒப்பந்தம் போட்டதுனால மோடியினுடைய அந்த கனவு உத்தரப்பிரதேச கனவும் பலிக்காது. அதனால ஒட்டுமொத்தமா இந்த நரேந்திர அனுப்புகின்ற காலம் வந்திருக்கிறது. நரேந்திர மோடி 400 சீட்டு குறையாம நாங்க பிடிப்போம் சொல்றாரு. அவர் மக்களை நம்பல, ஓட்டு மெஷின் நம்பி இருக்கிறாரு. அதை மாத்தும் சொன்னா கேட்க மாட்டாரு. அதுல ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண போறாரா? அந்த வாக்கு தில்லுமுள்ளு பண்ண போறாரா? நம்ம வந்து மாத்திரம் சொல்லி காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்தியா கூட்டணியில இருந்து தீர்மானங்கள் அனுப்பி இருக்கிறோம். தேர்தல் கமிஷன் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். ஆனா தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல. அமெரிக்காவில வந்து வாக்குச்சீட்டு, ஆஸ்திரேலியாவில் வாக்குச்சீட்டு, இங்கிலாந்துல வாக்குச்சீட்டு, பிரான்ஸ்ல வாக்குச்சீட்டு, ஜெர்மனில வாக்குச்சீட்டு, இந்தியாவில் வாக்குச்சீட்டு வேணும். ஏன்னா இதுல தில்லுமுள்ளு பண்ணணும். அதுக்காக என்ன சொல்றாங்க, 100 மீட்டர்ல இருந்து ரிமோட்ல வந்து ஆபரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை நிரூபிக்க முடியல. அதை பயன்படுத்தி நரேந்திர மோடி அரசு இது போன்ற வந்து தில்லுமுள்ளு செய்வதற்காகத்தான் நாங்க 400 சீட்டு வருவோம் மோடி சொல்றதுக்கு அர்த்தம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.